தற்போது ஏற்படும் போரினால் உலக நாடுகள் பலவும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதன் தாக்கம் தற்போது லாக்டவுன் வரை செல்லவுள்ளது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வீடியோவில் உலக அளவில் நெட்வொர்க் தடை ஏற்படுமா, அது எவ்வாறு ஏற்படும் என்பது பற்றியது ஆகும். இந்த வீடியோவிற்கு செல்வதற்கு முதல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாம் இன்று பயன்படுத்தும் அதிவேக இன்டர்நெட் என்பது ஏதோ காற்றில் வருவதல்ல. கடலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்திற்கு பதிக்கப்பட்டிருக்கும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எனப்படும் கண்ணாடி இழை கேபிள்கள் மூலமே உலக நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இப்போது இந்த கேபிள்களுக்கு ஒரு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஹார்முஸ் நீர்சந்தி உலக வர்த்தகத்திற்கு மட்டுமல்ல, டிஜிட்டல் உலகிற்கும் இதய துடிப்பு போன்றது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கியமான பல இணைய கேபிள்கள் இந்த குறுகிய கடல் பகுதி வழியாகவே செல்கின்றன. தற்போதைய உலக நாடுகளுக்கு இடையிலான போர் மற்றும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த கேபிள்கள் குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நவீன காலப் போர்களில் எதிரி நாட்டை முடக்க குண்டுகளை வீசுவதை விட அவர்களின் இணையத் தொடர்பை துண்டிப்பதே எளிதான வழியாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீர்சந்தியில் நிலவும் போர் பதற்றம் தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ இந்த கேபிள்களை சிதைக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் தாக்கம் காரணமாக இந்தியா, இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும். ஒரு பக்கம் லாக்டவுன் ஏற்பட்டாலும் நெட்வொர்க் வசதி இல்லாமல் நாம் இருந்துவிட முடியாது. அடுத்த வீடியோவில் முக்கியமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.